பொல்லாரின் சாவையா நான் விரும்புகின்றேன். அவர்கள் தம் வழிகளிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். எசேக்கியேல் இறைவாக்கினர் 18வது அதிகாரம் 23வது வசனம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு படைப்பாளனும் தான் படைத்தது அழிய வேண்டும் என்று ஆசைப்படுவது கிடையாது. படைக்கின்றவர்கள் அனைவருமே எந்த ஒரு படைப்பாளனாக இருந்தாலும் அது நன்றாக வளர வேண்டும் என்பதில் தான் ஆசைப்படுவார்கள், ஆர்வம் கொள்வார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார். படைத்திருக்கின்ற கடவுள் எப்படி நாம் அழிந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுவார்? நாம் செய்கின்ற தவறுகளுக்கு நாம் அழிந்து போக வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால், ஆதாம் ஏவாள் தவறு செய்த பொழுதே அவர்களை அழித்திருந்தால் அனைத்து முடிந்திருக்கும். ஆதாம் ஏவாள் தவறு செய்திருந்த போதும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக என்று அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தவர் தான் நம் கடவுள். நம்முடைய கடவுளுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் உணர்ந்தோம் என்றால் அது நமது வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிடும். இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பணியை தொடங்குகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், மனமாறி நற்செய்தியை நம்புங்கள், காலம் வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள், திருந்தி வாழுங்கள், காலம் நிறைவேறிவிட்டது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தனது நற்செய்தியை தொடங்குகின்றார். அதுதான் மிகப்பெரிய நற்செய்தி. இன்றைய முதல் வாசகம் மிக ஒரு அழகான ஒரு வாசகம். யோனா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. வெறும் 4 அதிகாரங்கள் தான், வெறும் 4 அதிகாரங்கள். ஏறக்குறைய ஒரு 5-6 பக்கம் தான் இருக்கும். அதை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், யோனாவினுடைய அந்த நூலை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், கடவுள் யார், நம் கடவுள் யார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். கடவுள் நம் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும். இன்றைய முதல் வாசகம் 2ஆம் முறை கடவுளுடைய வாக்கு யோனாவிற்கு வந்த பொழுது என்று தொடங்குகின்றது. முதல் முறையே வந்துச்சு. அதுதான் கடவுள் இந்த நினிவே நகர் மக்கள் நிறைய பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக என்று கடவுள் யோனாவை முதல் முறையாக அழைக்கின்றார். அழைத்து சொல்லுகின்றார், நீ நினிவே நகருக்கு சென்று அந்த மக்களிடத்திலே சொல், நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்தாவிட்டால் உங்களை கடவுள் அழித்து விடுவார் என்பதை நீ அவர்களுக்கு சொல் என்பதை நீ யோனாவிற்கு சொல்லுகின்றார். யோனா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அது ஒரு அசிரிய நாடு, அங்கே யூதர்கள் இருக்கின்றார்களா இல்லை என்பதெல்லாம் தெரியாது. யூதர்கள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, அது புறவினத்தார்கள். இவர் என்ன பண்றாரு, தர்சீசுக்கு தப்பி ஓடுவதற்காக என்று அவர் அங்கிருந்து சென்று விடுகின்றார். கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கடவுள் மீண்டும் அவரை அங்கிருந்து அழைத்து வருகின்றார். அப்பொழுதுதான் 2ஆம் முறையாக கடவுளுடைய வாக்கு யோனாவிற்கு வருகின்றது. உடனே என்ன பண்றாரு, யோனா எழுந்து, இவர் நம்மளை விடமாட்டார் போல இருக்கு, அவர் சொல்ற வேலையை செய்யலாம், கடைசி வரைக்கும் நம்மளை விடமாட்டாருன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன, நான் இப்போ போயிட்டு நினிவே நகர் மக்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும், செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்புகிறார். அதில் இன்னும் அழகாக கொடுத்துருப்பாங்க, அந்த நினிவே நகரை சுற்றி வர வேண்டும் என்றால் 3 நாட்கள் ஆகும். ஆனால் யோனா என்ன செய்கிறார் என்றால், ஒரே நாளிலே அந்த நகர் முழுவதையும் அவர் சுற்றி வந்து என்ன பண்ணுறார், அங்கேயும் ஓடி நீங்கள் எல்லாம் மனமாறுங்கள், இல்லாவிட்டால் கடவுள் உங்களை அழித்து விடுவார் என்ற அந்த செய்தியை அந்த மக்களுக்கு சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் முதல் அங்கிருக்கின்ற அனைவரும், ஏன் விலங்குகள் கூட உண்ணா நோன்பிருந்த கடவுளத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அனைவருமே அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற தொடங்குகிறார்கள். இந்த யோனா சொன்னதை கேட்டுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறார்கள். உடனே கடவுள் அவர்கள் செய்த அனைத்து செயல்களையும் பார்த்து விட்டு அவர் தனது மனதை மாற்றிக்கொள்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கடவுள் தனது மனதை மாற்றிக்கொள்கின்றார். நான் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த பஞ்சு டயலாக்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க.
ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். நான் ஒரு தடவை சொல்லிட்டா அது அப்படி தான். அதுக்கப்புறம் என் பேச்சை நான் மாற்றவே மாட்டேன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் பல சண்டைகள் வரத்துக்கு காரணம் அதுதான். சில நேரத்தில் அவங்க சொன்னது தப்புனே தெரிஞ்சாலும் கூட மாற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். ஆனால் கடவுள் படைத்தவர் என்ன செய்கின்றார்? அவர் சொல்கிறாரு, நான் உங்களை அழித்து விடுவேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? திரும்பவும் பார்த்துட்டு தனது மனதை மாற்றிக்கொள்கின்றார். மாற்றிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு அந்த வாசகம் முடியுது. ஆனால் அதுக்கு அடுத்தது வருகின்றது தான் ரொம்ப முக்கியமானது. 4வது அதிகாரம் அப்படியே தொடங்கும். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யோனா என்ன பண்ணுறாரு? உடனே கடவுள் தனது மனதை மாற்றிக்கொண்டதை பார்த்த பிறகு யோனா கோவப்படுறாரு. யோனா கடவுள்கிட்ட கோவப்படுறாரு. ஏன் நீங்கள் அந்த நகரை அழிக்கலை? எனக்கு தெரியாது, நீங்கள் அந்த நகரை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினிவே நகருக்கு வெளியில் போயிட்டு ஒரு பந்தலை போட்டுட்டு உக்காந்துக்கிறார். கடவுள் கேட்குறாரு, நான் என் மனதை மாற்றி கொண்டதற்காக நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா அப்படின்றாரு. அதெல்லாம் முறை தான், நீங்கள் இந்த நகரை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்துட்டார். அதன் பிறகு அவர் அங்கே இருக்கிறாரு. அன்று இரவே ஒரு ஆமணக்கு செடி ஒன்றை அந்த பந்தல் மேலே வளர வைக்கிறாரு கடவுள். அது வளர்ந்து வருது. அதுக்கு அடுத்தது அதுக்கு அந்த செடி மறுநாள் அவருக்கு நிழலில் கொடுக்குது. நிழலில் கொடுக்க ஆரம்பித்த உடனே மறுபடியும் ஒரு புழு வந்து என்ன பண்ணுது? அந்த ஆமணக்கு செடியை ஒரே இரவில் கடித்து சாப்பிட்டுடுது, எல்லாத்தையும் முடிச்சுது. மறுநாள் விடிஞ்ச உடனே பார்க்குறாரு, அந்த செடியை காணோம். உடனே அனல் காற்று வீசுது, வெப்பம் அதிகமாக இருக்குது, மயக்க வர அளவுக்கு அங்கே வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. உடனே மறுபடியும் யோனா கடவுள் மீது கோபம் கொள்கிறார். இந்த மாதிரிலாம் எனக்கு வாழணும்னு ஆசையே கிடையாது, என்னை நீங்கள் சாகடிச்சிருங்க, எனக்கு சாவை கொடுங்கள் என்று வேண்டுகிறார் கடவுளிடத்தில். கடவுள் அவர்ல மறுபடியும் வந்து பேசுகிறார். நீ இவ்வாறு சினம் கொள்வதும் முறையிடுவதும் சரியா? ஒரு ஆமணக்கு செடிக்காக என்று நீ என்னிடத்தில் முறையிடுகின்றாயே, நீ அந்த செடிக்காக என்று என்ன செய்தாய்? நீ அந்த செடியை நடவும் கிடையாது, அதுக்கு தண்ணி ஊற்றவும் கிடையாது, ஒன்றுமே பண்ண கிடையாது. அந்த செடி ஒரே நாளில் முளைத்து ஒரே நாளில் அழிந்து விட்டது. அதற்காக என்று நீ முறையிடுகின்றாயே, இங்கே பார், இந்த நினிவே நகரை பார். 120,000 மேற்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். இவர்களிலே பல பேருக்கு வலக்கை எது இடக்கை எது என்று தெரியாமல் கூட இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த மக்களை நான் எப்படி அழிப்பேன்? அதோடு அந்த யோனா நூலே முடிஞ்சிடும். அந்த கேள்விதான், இந்த மக்களை நான் எப்படி அழிப்பேன் என்று கேட்கின்றார். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் இந்த யோனா முறையிட்டு போய் உக்காந்துருக்கிறப்ப அப்போ சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாருங்க, எனக்கு முன்னாடியே தெரியும், நீர் கனிவுள்ளவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லாத அன்பும் கொண்ட கடவுள் என்பது எனக்கு தெரியும். நீர் அழிக்க நினைப்பீர், ஆனால் உமது முடிவை மாற்றிக்கொள்வீர், இது என்பது எனக்கு முன்பே தெரியும். அதனால் தான் நீங்க போக சொன்னப்ப நான் போகாம ஓடி போனேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம கடவுள் யாருன்னு அந்த ஒரே வசனத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். அழகா சொல்றார், நீர் கனிவுள்ளவர், இரக்கமுள்ளவர், அளவில்லாத பொறுமையும் மிகுந்த பொறுமையும் அளவில்லாத அன்பும் கொண்ட கடவுள். அழிக்க நினைப்பீர், ஆனால் உமது மனதை மாற்றிக்கொள்வர் என்பது எனக்கு முன்பே தெரியும் என்று சொல்லுகின்றார். நம்முடைய கடவுள் அந்த அளவிற்கு பொறுமையும் இரக்கமும் அன்பும் உடைய கடவுள். ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நாம் அழிந்து போக வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய விருப்பமே கிடையாது. எப்பொழுது என் மகன் என்னிடம் திரும்ப வருவான், எப்பொழுது என் மகள் என்னிடம் திரும்பி வருவார் என்பதற்காக என்று கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும். இந்த கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் கனிவையும் பொறுமையும் நாம் சுவைக்கின்ற பொழுது நாம் அந்த கடவுளை விட்டு நம்மால் பிரிந்து செல்லவே முடியாது. திருப்பாடல் ஆசிரியர் 34:8 சொல்லுகின்றார், சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் எத்துணை நல்லவர் என்று, அவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த இனிமையான கடவுளுடைய அன்பை நாம் சுவைத்து விட்டோம் என்றால் நம்மால் நிச்சயமாக அவருடைய அன்பில் இருந்து பிரிந்து செல்லவே முடியாது. நம்மால் அவருக்கு எதிராக எதையும் செய்யவே முடியாது. அதுதான் உண்மையான ஒன்று. கடவுள் ஒவ்வொரு நாளும் இடத்தில் எதிர்பார்ப்பது நல்லவர்களாக வாழ வேண்டும். அதை தவிர வேறு எதுவும் அவர் எதிர்பார்க்கவே கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், லூக்கா நற்செய்தி
15வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகின்றார், விண்ணுலகிலே மனமாற தேவையில்லாத 99 பேரை குறித்து எழுகின்ற மகிழ்ச்சியை விட மனமாறிய மனம் திரும்பிய ஒரு பாவியை குறித்து எழுகின்ற மகிழ்ச்சி மிக அதிகம் என்று சொல்லுகின்றார். ஒரு மனிதன், ஒரு பாவி மனமாறி விட்டான் என்றால் விண்ணுலகிலே அந்த அளவிற்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் மனமாறி ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழுகின்ற பொழுது விண்ணுலகிலே அந்த அளவிற்கு மகிழ்ச்சி உண்டாகி கொண்டிருக்கின்றது. கடவுள் நாம் கேட்பது அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அது மட்டும்தான். நல்லவர்களாக வாழுங்கள், வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன் தவறு செய்து அழுகிறீர்கள்? வாழுங்கள், நல்லவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். பல நேரத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம், ஆனால் ஒன்றுமே நடக்கத்தில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நாம் தவறுகள் செய்து கொண்டே இருந்தாலும் கடவுள் பொறுமையோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார். இதை புனித பேதுரு இன்னும் அழகா சொல்றார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதியை அவர் செய்வதற்கு காலம் தாழ்த்துவதாக என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக அவர் எந்த ஒரு மனிதனும் அழிந்து போகாமல் அவன் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக என்று பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றார். கடவுள் நமக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றார். இன்று எனது மகன் வரமாட்டானா, இன்று எனது மகள் இடத்திலே வரமாட்டாளா, என்னோடு மீண்டும் அந்த அன்புறவிலே இருக்க மாட்டாரா என்பதற்காக என்று கடவுள் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றார். அதற்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். நாம் மனம் மாறுவதற்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் ஒவ்வொரு நாளும் கடவுள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நாம் எந்த ஒரு தவறு செய்வதாக இருந்தாலும் நமது மனம் உறுத்தவில்லையா? நம்முடைய மனம் சொல்லவில்லையா இது தவறு, இதை நீ செய்யக்கூடாது என்று நாம் சொல்லவில்லையா? ஒவ்வொரு முறையும் கடவுள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார். நல்ல காரியங்கள் செய்ய வருகின்ற பொழுது இதை நீ செய்ய வேண்டும், இது நல்லது என்று கடவுள் நமக்கு சொல்லவில்லையா? கடவுள் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நாம் மனம் மாறி வாழ வேண்டும் என்பதற்காக. கடவுள் பொல்லாரின் சாவை விரும்புவது அல்ல, மாறாக அவர்கள் தங்களுடைய வழிகளை நின்று திரும்பி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அவருக்கேற்ற நல்ல பிள்ளைகளாக வாழுவோம். ஆமீன்.